அன்புக்குரியர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட துதிக்கிறேன். கடந்த 7 மாதமும் கர்த்தர் காத்தார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். சத்ருவின் வல்லடிகளுக்கு, பொல்லாத மனிதர்களுடைய எரிச்சலின் கண்களுக்கு கர்த்தர் கிருபையாய் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். இந்த நாள் தியானத்திற்கென்று செப்பனியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 19-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலே சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தவர்கள் அநேகர், சிறைப்பட்ட அனுபவத்தில் இருந்து உயர்த்தப்பட்டவர்களும் அநேகர். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாட்களில் ஏதோ ஒரு சிறை, எல்லாம் இருக்கலாம், எல்லாமே நமக்கு இருக்கிறது போல் இருக்கலாம், நம்ம இருக்கிற ஸ்தலத்தில் எல்லாமே நிறைவாக இருந்தது போல் இருக்கலாம். ஆனாலும் ஒரு தனிமை என்னக்கூடிய சிறை. அன்றைக்கு அநேகரோட பேசுகிறதுனால அநேக காரியங்களை சிலரோடு பகிர்ந்து கொள்கிறதுனாலும் என்ன அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் அகப்படுகிறார் என்றால், தனிமை என்னக்கூடிய சிறையில் அநேகர் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகரியா எழுதும்போது தன்னுடைய 9ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறையில் தான் இருக்கிறீங்க, ஆனால் நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், கர்த்தரை தேடுகிறேன், நம்பிக்கை இருக்குது இந்த சிறை என்றாவது ஒரு நாள் திரும்பும் என்று சொல்லி. இது சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே 126ஆம் சங்கீதம் 126 இதே சிறையிருப்பை குறித்து அங்கே சங்கீதக்காரன் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பாட்டு பாடுகிறான். 126ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனங்காண்கிறது போல் இருந்தும் என்று சொல்லி. சிறையிலே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா? சிறையிருப்பு திருப்பும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் என்று சொல்லி. அதே சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார்கள் என்று சொல்லி புறஜாதிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறதை சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படி திருப்பும் போது, சிறையிருப்பு திருப்பக்கூடிய காலத்திலே வாய் நகைப்பினால, மகிழ்ச்சினால் நிறைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் செய்தார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். செப்பனியாலே வாசித்தோம், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த 1ஆம் தேதியில் ஏதோ ஒரு சிறையின் அனுபவத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். திருப்தியற்ற நிலை, உடைய வேலை ஸ்தலத்தில் சிறையிருப்பாக இருக்கலாம், குடும்பத்தில் சிறையிருப்பாக இருக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்க. அன்று சொல்லுகிறா, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி வாசிக்கும். ஏன் சிறையிருக்கப்படுகிற அனுபவம்? இந்த சிறையிருப்பு வருகிறதற்கு காரணம் என்ன? செப்பனியாவிலே அதே வசனத்தை நான் அதே அதிகாரத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ! தேவன் இந்த ஜனங்களுடைய சிறையிருப்பின் காரணத்தை சொல்லுகிறார். முதல் ஆரம்பிக்கும் போது, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ! அழுக்காக இருக்கக்கூடிய சூழலில் சத்ரு தான் குடியிருப்பான். தேவன் பரிசுத்தத்தின் தேவன் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர். இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படக்கூடிய ஆண்டவர், பரிசுத்தத்திலே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர். அழுக்கிலே உட்கார்ந்து, அதாவது ஊத்தையாக அழுக்காக இருந்து கொண்டு கர்த்தரை துதிப்பது சரியான அனுபவங்கள் இருக்காது. ஏன்னா அந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. ஏன் சிறையிருப்பு வருகிறது? ஏன் தனிமை உணர்வு நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கிறதுனா, ஒன்று தேவ பிள்ளைகள் ஒற்றுக்கொள்ள வேண்டும்,
கர்த்தருக்கு செவி கொடுக்காத ஒரு அனுபவம். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் சிறையின் அனுபவங்கள் வந்தது. அவன் பலவர்ண அங்கேயே பெற்றிருந்தாலும் தகப்பனிடத்திலே அன்புக்கு அடையாளமாக, அடிமைத்தன வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டது தாழ்மைக்கு அடையாளமாக, சிறையிருப்பின் வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டது பொறுமைக்கு அடையாளமாக. அவன் அரியணையில் ஏறுகிறான், ராஜ வஸ்திரம் தரிக்கிறான். பாருங்களேன், அவன் சிறையிருப்பின் அனுபவத்தை நான் இப்படி யோசிக்கிறேன். சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்புக்கு பின். சிறையிருப்புக்கு முன்னாடி தகப்பனிடத்தில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மற்ற சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தகப்பனிடத்தில் அடிக்கடி அதை சொல்லுகிறவனாக 37ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில். அதே யோசிப்பு சொப்பனம் ஒன்று வந்துருச்சுன்னா, எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் பிரபகண்டம் பண்ணுறதா, எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த யோசேப்பு சிறையிருப்புக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் என்னைக்கு குறிப்பாக குழியில் போட்டதுக்கு அப்புறம் போர்த்திபார் தன் வஸ்திரத்தை உரிகிறா, அவன் தூற்றி கொண்டு தெரியவில்லை. மற்றவர்களுடைய குறைகளை சொல்லி கொண்டிருந்தான். என்னைக்கு குழியில் தூக்கி போடப்பட்டானோ மற்றவர்களுடைய குறையை ஒரு பொருட்டாக பார்க்கல. அதே யோசேப்பு சிறையிருப்புக்கு அப்புறம் அவனுக்கு வந்த சொப்பனங்களை அவன் இப்படி சொல்கிறான், பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி தேவனை உயர்த்தி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய சிறையிருப்புக்கு மத்தியிலே சகரியால் நம்ம வாசித்தோமே, அந்த சிறையிருப்பின் மத்தியில் நம்ம கர்த்தரை தான் நம்புகிறோம், கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் எங்கேயோ கர்த்தருக்கு செவி கொடுக்காம துணிந்து செய்யக்கூடிய சில காரியங்கள், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலை, கர்த்தரை நம்பவில்லையாங்க, கர்த்தரை நம்பலையாம். இன்றைக்கி நம்முடைய சிறையிருப்பில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய வெல்த்தை, என்னுடைய செட்டில்மெண்ட்டை, எனக்குள்ள இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை, என்னுடைய வருமானங்களை, மாத சம்பளத்தை, அதை நம்பக்கூடாதுங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தருங்க. சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ கர்த்தரை நம்பி பாருங்க. திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் தருவார். சின்னதோ பெருசோ நம்முடைய வீணாய் உழைப்புதல், ஏசாயா 65 வாசிக்கிறோம், அவர்கள் விருதாவாக உழைப்புதல் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சின்னதோ பெருசோ இந்த நாட்களில் நாம் கர்த்தரை நம்புவோம். ஏன் சிறையிருப்பு? கர்த்தரை நம்பாததனால் வந்ததல்லவா அந்த சிறையிருப்பு. தொடர்ந்து அதை வாசிக்கும்போது 3ஆம் வசனத்திலே அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தீர்க்கதரிசிகள் வீண் பெருமைக்காரர்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிகள் பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இவர்கள் இப்படி சிறைப்பட்டு போகும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் இதுக்கப்புறம் மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள வருகிறது. மனம் திரும்புதல் வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன்றார். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நம்ம மனம் திரும்பக்கூடிய இடத்துல இருப்போம் என்றால் இந்த 1ஆம் தேதி வீணான பெருமைகளை கலட்டி அறிவோம். ஏன் சிறையிருப்பு? பெருமை என்னக்கூடிய ஆடைகளை நம்ம கலட்டி எறிந்து விடுவோம். வேதத்துக்கு அநியாயம் செய்யக்கூடிய சுபாவங்கள் நமக்கு இருக்கும் என்றால், வேதம் ஒன்று சொல்லுகிறது, உலக வழக்கத்தின்படி செய்கிறதுக்கு நம்ம செவி சாய்த்து அதன்படி போவோம் என்றால் எப்படி சிறையிருப்பு திரும்பும்? இல்லைங்க, தயவாக சொல்லுகிறேன், இந்த 1ஆம் தேதி ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் மேல் எங்கேயோ நம்பிக்கையை நம்ம விட்டுட்டோமா? இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனையில் நான் மனுஷனை நம்பலை, மாம்சத்தை நம்பலை, கர்த்தரை நம்புகிறேன்னு அறிக்கை செய்யுங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அது பர்வதம் போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், திரளான கூட்டவங்களை எதிர்த்து நிற்கலாம், நீங்கள் தனித்து விடப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்களேன், ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாளிலே கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். யாருக்கு தெரியும், இந்த சத்தம் தொனிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் உங்களை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கண்காண கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவாராம். அப்போல்லாம் புகழ்ச்சி, கீர்த்தி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே கீர்த்தியாக இருக்க வேண்டும், புகழ்ச்சியாக இருக்க வேண்டும், உயர்த்தப்படுகிற அனுபவத்தை, செழிப்பான அனுபவத்தை எல்லா மனிதர்களும் விரும்புவாங்க. சிறையிருப்பில் இருக்கும்போது எப்படி செழிப்பை பார்க்க முடியும்? சிறையிருப்பு வருகிறதுக்கு காரணம் என்ன? அது கர்த்தரை நம்பலை, கர்த்தருக்கு செவி கொடுக்கலை, வீண் பெருமையோடு இருந்தது, வேதத்துக்கு அநியாயம் செய்தது. அதனால அந்த ஜனத்தை ஆண்டவர் அழுக்குள்ள ஜனங்களா பார்க்குறாரு. இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்திற்கு ஐயோ!
தேவ பிள்ளைகளே, நான் தயவாக சொல்லுகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற அழுக்குகளை நீக்க பழகுவோம். கர்த்தருக்கு விருப்பமில்லாத அழுக்குகளை நீக்க பழகுவோம். யோசேப்புக்கு ஏனுங்க சிறையிருப்பு? தாவீதுக்கு ஏங்க அந்த தனிமையின் அனுபவங்கள்? அவர்களை திருத்தி கொள்ளும்படி தானே. இந்த சிறையிருப்பின் காலங்களில் நாம் மனம் திரும்பும் போது நிச்சயம் சொல்லுகிறேன், கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சிறையிருப்பின் காலங்களில் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் உண்டாகுது? கர்த்தர் என்ன செய்கிறார்? எப்பொழுது அந்த சிறையிருப்பு திரும்பும்? ஏன் சிறையிருப்பு? பாவங்கள் இருக்கும்போது. எப்பொழுது சிறையிருப்பு திரும்பும்? வாசிக்கிறேன். அதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷைகளை சுத்தமான பாஷைகளாக பண்ணுவேன். வார்த்தைகளை சுத்தத்தை ஏற்படுத்துவேன். ஆராதனையில் ஒருமனமாக அவர்களை ஆராதனைக்கு கூடி வரச் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் சிறையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் சிறைப்பட்டிருக்கிற நாட்களில் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை தூசிக்கிற வார்த்தை நாவல வருகிறதா? மற்றவர்களை இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய குடும்பங்களுக்குள்ள நியாயந்திருக்கிறார்கள். இதனால தான் நடந்துச்சு, அதனால் நியாயந்திருக்கிற ஊழியத்தை கர்த்தர் யார் கொடுத்தா? நியாயாதிபதி அவர் நியாயம் விசாரிக்கிறவர். மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்ததோ இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் ஒழிய, ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்தி எளிதில் கடந்து போனால் நம்முடைய சிறையிருப்பு எப்படி கர்த்தர் திருப்ப முடியும்? ஆனால் கர்த்தரை தான் நம்ம நம்புகிறோம், கர்த்தரை தான் ஜெபிக்கிறோம். நான் இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிறார், தெய்வ பிள்ளைகளை மனம் திரும்புவோம். நம்முடைய நாவலே சொல்லாடல்கள் எப்படி இருக்கிறது? அவிசுவாச வார்த்தைகள் நாவலை சரளமாக வருகிறது. இது நடக்காது, நான்லாம் நல்லா இருப்பேனா? என்னால் எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னால் எப்படி உயர்த்தப்பட முடியும்? நான் எப்படி? தேவனை நம்பி ஒருவரும் வெறுமையாய் வெக்கப்பட்டு போனதில்லை. சங்கீதம் 34 வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால் அவன் புழுதியில் இருந்தாலும் தூசியில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அரியணையில் அமர்த்த செய்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாச அளவு, அதன் அடிப்படையில் வரக்கூடிய வார்த்தை இருதயத்தில் எந்த அளவுக்கு சுவாசிக்கிறோமோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நான் தோற்று போய் விடுவேன், என்னால் முடியாது, அவிசுவாச வார்த்தைகள் கடந்து வருவோம். தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுது சிறையிருப்பு திரும்பும்? பாஷை சுத்தமாகும் போது, ஒரே மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது. 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், காணிக்கைகளை கொண்டு வரும்படி செய்வேன். காணிக்கை என்பது பலி காணிக்கை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை திருப்பி அதில் ஒரு பங்கை கர்த்தர் கொடுக்குறோம். அது நமக்கு வலிக்கணும். பழைய ஏற்பாட்டில் காணிக்கை கொடுக்கக்கூடிய அந்த பலி பொருள், காளையோ ஆடோ புறாவோ, அதை தகனிக்கும் போது, அதை வெட்டப்படுக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அந்த பலி பொருளுக்கு வலிக்கும். நம்முடைய நிறைவிலிருந்து காணிக்கை கொடுக்கலாம். நாம் குறைவுபட்ட போதும் நெருக்கத்தில் விதத்தில் அப்படிலாம் காணிக்க புதிய ஏற்பாட்டில் சபைகள் கொடுத்தது. மக்கதோனியா சபையை கொடுத்து வாசிக்கும் போது கொடிய தரித்திரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்ற சபைகள்லாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பாஷைகளை சுத்தப்படுத்துங்க. ஒரே மனமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. காணிக்கையை கொண்டு வருவாங்க. ரோமர் 12:1 எதை காணிக்கையாக சொல்லுகிறது? நம்மையே ஜீவபலியை ஒப்பு கொடுப்பதை புத்தி உள்ளாராங்க. உங்களை கொடுத்துருங்க முழுசா காணிக்கையாக. ஆண்டவருக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. வலிக்கும், சில நேரங்களில் அநியாயத்தை சகிக்கும் போது வலிக்கும், பொறுமையாக கடந்து போகும்போது வலிக்கும். நிச்சயமாக நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் பலிபொருள் வந்து ஆடு மாடு புறா, புதிய ஏற்பாட்டு பலிபொருள் நீங்களும் நானும் தான். ரோமர் 12:1. நமக்கு வலித்தாலும் பரவாயில்ல, சிலதை சகித்து கொள்வோம். போகட்டும். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரியைகள் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து கலிகூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்குவேன். நம் சிறையிருப்பு எப்போது திரும்பும்? நம்முடைய பெருமையிலிருந்து நம்மோடு சில மனிதர்கள் கலிகூர்ந்திருப்பார்கள், அவர்களை விலக்குவேன்றார். வாழ்க்கையில் கிடைத்த சில உயர்வுகள், நம்ம மூலமாக செஞ்ச சில அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம பெருமையாக பேசுவோம். கர்த்தரை புகழ்கிறோமா?
சில நேரங்களில் நம்ம ஒன்றுமே இருக்காது, நம்மை குறித்து ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக நினைப்போம். தேவ பிள்ளைகள் பெருமையோடு இருந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்படி வேதத்தில் ஒரு பரிசுத்தவனை ஆசீர்வதிக்கப்படலை. பெரிய ஆபிரகாம் அவர் சொல்கிறார், நான் பரதேசின்றார். யாக்கோபு தன்னை பரதேசின்றார். தாவீது சொல்கிறார், நான் பூமியிலே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் ஒரு பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயினன்னு தாவீது சொல்லுகிறார். நீங்கள் நான் எம்மாத்திரம்? பெருமை பேசக்கூடிய மனிதர்களை உன்னை விட்டு அகற்றும் போது சிறையிருப்பு திரும்பும். ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது சிறையிருப்பு திரும்பும். வார்த்தை சுத்தமாய் மாறும்போது சிறையிருப்பு திரும்பும். நம்மை காணிக்கையாக முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது சிறையிருப்பு திரும்பும். பெருமை பேசக்கூடிய மனிதர்களை விளக்கும் போது சிறையிருப்பு திரும்பும். அது ஊழியர்களுக்கும் பொருந்தும். தீர்க்க தரிசன ஊழியமாக இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், பிரசங்கிக்கிற ஊழியமாக இருக்கட்டும், என்ன புத்தி சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா ஊழியத்தின் மூலம் பகிர்ந்து கொடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஊழியத்தின் மூலமும் வரக்கூடிய கணம் கர்த்தருக்குரியது. நாம் அப்பிரோஜனமான பாத்திரங்கள். லூக்கால வாசிக்கிறோம், காணிக்கையின் மூலமாக ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. காணிக்கை கொடுத்துட்டு இவங்கள மாதிரி செய்ய முடியாது, அவங்க இல்லைங்க, கர்த்தரே கணத்துக்கு பாத்திரர். அப்படி பெருமை பேசி கொண்டிருக்கிற மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிற வரைக்கும் நம் சிறையில் இருப்போம். அவைகளை அகற்றி விடுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அந்த வசனத்தை நான் முடிக்கிறேன். நீ இனி என் பரிசுத்த பருவத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். சிறையில் இருக்கும்போது அகங்காரம், சிறையில் இருக்கும்போது பெருமை பேசக்கூடிய மனிதர்கள் சுற்றி இருக்கும்போது நம்மள அறியாமலே அகங்காரங்கள், அறிந்தோ அறியாமலும், சிலருக்கு அறிந்தே வருகிறது. சவுலை போல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது இதிலெல்லாம் சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். 12-13 வசனங்கள்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அழகாக அங்கே சொல்லுகிறது, உன் நடுவிலே சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அது கர்த்தரை நம்பவில்லை. சிறையில் இருக்கும்போது, சிறையிலிருந்து திருப்பும் போது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பெருமை பேசுகிற மனிதர்கள் அல்ல, கர்த்தரை நம்புகிற மனிதர்களை கர்த்தர் வைப்பார். அது சிறுமையான மனிதர்களாக இருக்கலாம், எளிமையான மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களை உன்னை சூழ்ந்து வைப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதுமில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதுமில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். தேவ பிள்ளைகளே, எப்போது சிறையிருப்பு திரும்பும்? மனம் திரும்பும்போது சிறையிருப்பு திரும்பும். கண்காண சிறையிருப்பு திருப்புன்னு சொல்கிறாரு. சிறையிருப்பு திரும்பும்போது தான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கிடைக்கும். சிறையிருப்பு திரும்பும்போது என்ன நடக்கும்? பெருமை உள்ள மனிதர்களை நம்ம விட்டு அகற்றுகிறார். கர்த்தருக்கு நம்மையே காணிக்கையாக கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரே மனமாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். நாவை அவர்கள் பாஷையை சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க பாஷையில் எப்படிப்பட்ட வார்த்தை இருந்துச்சு, நம்ம வாசித்தோமே, அவங்க பாஷையில் வஞ்சகமுள்ள வார்த்தைகள் இருந்தது, பொய் பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்தது. இது எல்லாவற்றையும் அகற்றி விடுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் சிறையில் இருக்கிறேன், இந்த சிறையிருப்பு திருப்புவேன் நீங்கள் வாக்கு பண்ணிருக்கீங்க. அந்த சிறையிருப்பு திருப்பும் போது என் பாஷையை நீங்கள் சுத்தமாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கி நான் தீர்மானம் எடுக்கிறேன், என் நாவல போய் வஞ்சக வார்த்தைகள், அநியாயம் நிறைந்த பேச்சுகள், இதெல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது சபையில் ஒரே மனமாய் தொழுது கொள்கிறதுக்கு. சில நேரங்களில் சபையில் நமக்கு நஷ்டத்தை வருவித்தவர்கள் கூட நம்மோடு ஆராதிக்கலாம். அவங்களோட ஒரு மனமாக இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க இல்லைங்க, அவங்கள பார்க்க போகலை, கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். ஒரே மனமாக நான் நேரில் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கண் காண சிறையிருப்பை திருப்பும் போது கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. தகப்பனே, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனங்காண்கிறது போல் இருந்தோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சிறையிருப்பு திருப்பப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணுறீங்க. ஆண்டவரே, நம்பிக்கை விடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணுறீங்க. ஆண்டவரே, சிறையில் இருக்கும்போது நம்பிக்கை இருக்குது, ஆனால் அரணுக்கு திரும்பக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே,
உமக்குள்ளே திரும்பி விடுகிறதுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வார்த்தைகளை சுத்தப்படுத்துங்க. ஒரே மனமாய் கத்தரை தொழுது கொள்கிறதுக்கு கத்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களையே காணிக்கையாக கொடுக்க கத்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெருமை பேசக்கூடிய மனிதர்களை எங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றி விடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஒரு நாள் அகங்காரம் கொள்ளாதபடிக்கு தாழ்மையை தரித்துக்கொள்ள கத்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய நாவலே வஞ்சகமும் அநியாயமும் பொய்ப்பேச்சும் ஆண்டவரே எல்லாவற்றையும் தூரப்படுத்தி கம்பீரித்து ஆர்ப்பரிக்க, மகிழ்ந்து கழிவுற, அகமகிழ, கத்தரை துதித்து பாட கத்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கிட்டீங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் இந்த நாளில் பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க. இந்த 1ஆம் தேதி உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சிறையிருப்பை திருப்புவேன் வாக்கு பண்ணுறீங்க, அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் திருப்பிட்டீங்க, நாங்கள் அப்படியே நம்புகிறோம். கீர்த்தியாக புகழ்ச்சியாய் நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.